Hi friends, welcome to Tamil Praveen YouTube channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி ட்ராவல் விலாகு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒன் டே ஐட்டனரி பிளான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒன் டேயில் நீங்கள் ஊட்டியை வந்து என்னென்னலாம் கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஐட்டனரி பிளானாக இந்த விலாக் வந்து அமைஞ்சிருக்கும். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முன்னே நான் சொன்ன மாதிரியே இது வந்துட்டு ஒரு ஒன் டே ஐட்டனரி பிளான் தான். பட் ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன் டேயில் வந்துட்டு நம்ம நிறைய பிளேசஸ் கவர் பண்ணியிருப்போம். அது எல்லாத்தையும் ஒரே வீடியோவாக போட முடியாது, ஏன்னா அது வந்து ரொம்ப பெரிய லென்த்தி வீடியோவாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த பெஸ்ட் பிளேசஸ் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி நான் எல்லா பிளேஸஸையுமே இந்த விலாகில் கவர் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் வந்துட்டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸாக வந்து அதை போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்ஸில் வந்துட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த விலாக் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த ஊட்டியோட பிளேசஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். ஒன் டேயில் நம்ம வந்துட்டு ஒரு 10 பெஸ்ட் பிளேசஸ் இன் ஊட்டியை வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பிளான் பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே காலையில் நம்ம வந்துட்டு 8 o'clock 8:30க்குள்ளே நம்ம வந்து ஊட்டியில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து பயாக்கரா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸை நோக்கி நம்ம வந்துட்டு ட்ராவல் பண்ணுறோம். இதில் வந்து முதல்ல நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்க்குறக்கே ரொம்ப அழகாக என்ன சொல்கிறது, ஒரு க்ரீனிஷான ஒரு என்விரான்மெண்ட்டு. அதுவும் இல்லாமல் வந்துட்டு இந்த மெஸ்ஸப்பாக இருக்கக்கூடிய அந்த லைஃப்பில் வந்துட்டு கொஞ்சம் நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல இடம் அப்படின்னே இந்த பைன் ஃபாரஸ்ட்டை சொல்லலாம். ஸோ இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 2 பக்கமுமே வந்து நல்ல பைன் மரங்கள் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம இங்கே வந்து அது ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தான். அங்கேருந்து இந்த இடத்த நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அடுத்ததாக அந்த பைன் ஃபாரஸ்ட்லேருந்து நம்ம வந்திருக்க இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் டேம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ரோடில் தான் இருக்குது. மைசூர் போகிற வழி தான் இந்த வழி. ஸோ இதுக்கு வந்து பஸ்ஸஸும் அவைலபிளாக இருக்குது. ஓன் வெஹிக்கிளாக இருந்தால் இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் அங்கேருந்து பைன் ஃபாரஸ்ட்லேருந்து அடுத்ததாக வந்து நம்ம காமராஜர் டேமுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா டைமும் ஓப்பனாக இருக்காது. பட் ஆனால் நம்ம வெளியே இருந்து பார்க்க முடியும் அந்த டேமில் இருக்கக்கூடிய வாட்டரை. அதுவும் வந்து பார்க்குறக்கே கொஞ்சம் அழகாக ரம்யமாக இருக்கும். ஊட்டியில் பார்த்திங்கன்னா நிறைய டேம்ஸ் இருக்குது. நம்ம வந்துட்டு இந்த ஆன் த வேல இந்த பிளேஸை கவர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த காமராஜர் டேமை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இது வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து குடிநீருக்கு வந்து ஒரு நல்ல ரிசோர்ஸாக இந்த காமராஜர் டேம் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போவே தெரியும் அந்த 2 பக்கமுமே ரொம்ப க்ரீனிஷாக அந்த நேச்சரோட என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம ஃபீல் பண்ணிட்டே தான் போவோம். நம்ம வந்து இப்போ ஊட்டியோட சென்டர் ஆஃப் த சிட்டியிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேருந்து வந்து ஒரு 6th மைல் அப்படின்னு சொல்லுவாங்க. 6th மைல் ஷூட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இடம். பல படங்கள் வந்து அந்த இடத்துல எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த வியூ பாயிண்ட்டை வந்து நம்ம பார்க்க முடியும். அதாவது அது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு. அங்கே வந்து நம்ம அந்த சினிமேட்டிக் வீடியோஸு அதுக்கப்புறம் அந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம அங்கே தான் அடுத்ததாக போயிட்டுருக்கோம். இது வந்து ஊட்டியிலேருந்து மைசூர் போகிற வழி. நம்ம வந்து பயாக்கரா ஃபால்ஸ் தான் நம்ம டெஸ்டினி அந்த வழியில். ஸோ நம்ம அதை நோக்கி போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த வழியாக நம்ம ஹார்ஸ் ரைடிங் கூட இருக்குது. ஹார்ஸ் வந்துட்டு ஒரு ஒன் ஹாருக்கு வந்துட்டு 200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஹார்ஸ் மூலியமாக கூட இந்த வழியாக வந்து நம்ம வரலாம். இந்த ரோடோட 2 பக்கமுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பைனாப்பிள், அதுக்கப்புறம் வந்து கேரட்டு, அதுக்கப்புறம் வந்து மக்காசோளம், இந்த மாதிரி வந்து நிறைய கடைகள் இருக்கும். நம்ம வந்து வேணுங்கும் போது அது நேச்சராக வேணும்னா நம்ம அப்படியே வந்து நம்ம அங்கே அவங்கக்கிட்ட வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வழியில் வந்து நமக்கு நிறைய கடைகள் இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா நிறைய கேரட் செடி வந்து நிறைய இங்கே இருக்குது. அதனால் நமக்கு வந்து அந்த கேரட்டே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பார்க்குறக்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து அந்த கேரட்டை வந்து நம்மளால் எடுத்து சாப்பிட முடியும். அதே மாதிரி 2 பக்கமும் அந்த காஃபி தோட்டம், அந்த மாதிரி டீ எஸ்டேட்டு இதுவுமே வந்து நிறைய நம்மளால் பார்க்க முடியும். இந்த ரோட் சைடே வந்து உங்களுக்கு பார்க்கிங்க்காக கொஞ்சம் ஸ்பேஸ் ஒதுக்கியிருப்பாங்க. அந்த இடத்துல இறங்கி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த 6th மைல் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து வந்துட்டோம். உங்களுக்கு இந்த இடத்த பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே பார்க்குறக்கே பச்சை பசேல்னு இருக்கும். நடுவில் வந்து ஒரு காடு மாதிரி அந்த பைன் ட்ரீஸ் காடு எல்லாம் வேறு இருக்கும். அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நிறைய தமிழ் படத்தில், தமிழ் சினிமாவில் நடக்கக்கூடிய ஷூட்டிங் சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே தான் வந்து ஷூட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கே ரொம்பவே இங்கேயும் நல்ல க்ரௌடியாக பீப்புள் வந்து அந்த இடத்துல வந்து அந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது.
ஏதாவது பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆகட்டும், இல்லை பெரிய பெரிய படத்தில் வந்து இந்த நேச்சுரல் சீனரிஸை கவர் பண்ணக்கூடிய சினிமாஸ், சாங்ஸு ஷூட்டிங்கு, இது எல்லாமே வந்து இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியும். நம்மளும் வந்து இந்த இடத்துல வந்து ஏதாவது வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதுவும் ரொம்ப மெமரபுளாக இருக்கும். நான் முன்ன சொன்ன மாதிரியே அந்த ஹார்ஸ் ரைடிங் இங்கேயும் அவைலபிளாக தான் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு தமிழ்நாட்டிலேருந்து மைசூர் போகக்கூடிய பஸ்ஸஸ், அதாவது ஊட்டியிலேருந்து மைசூர் போகிற பஸ்ஸஸோ இல்லாட்டி மைசூர்லேருந்து ஊட்டி போகிற பஸ்ஸஸ்க்கோ இங்கே வந்துட்டு பஸ் ஸ்டாப்பும் இருக்குது. நீங்கள் அழகாக ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் ஃபேமிலியோட சினிமேட்டிக் வீடியோஸு இந்த மாதிரியெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே என்ஜாயபுளாகவும் நல்லா மெமரபுளாகவும் இருக்கும். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மரங்களும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஏஜான மரங்கள், அதாவது ரொம்பவே பார்க்குறக்கு ஒவ்வொரு மரமும் பெரிய தூண் மாதிரி இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி வந்து ஒரு பேக்ரவுண்டில் வந்து நம்ம நிறைய தமிழ் சாங்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். அந்த அளவுக்கு வந்து பார்க்குறக்கு வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஃபேமிலியோட நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறக்கும் ஒரு நல்ல விஷயமாகவும் இந்த இடம் இருக்குது. இதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்குற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே தான் 6th மைலுக்கு அப்புறம் 9th மைல் ஷூட்டிங் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. வென்லாக் ஷூட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே என்ட்ரி டிக்கெட் எல்லாம் இருக்குது. 6th மைலில் எதுவும் என்ட்ரி டிக்கெட்லாம் கிடையாது. இதுவும் அதே மாதிரி தான். கேரளா பருத்தம்பாரா அந்த மாதிரி இடம்லாம் போயிருந்தீங்கன்னா அப்படியே டிட்டோ அதே மாதிரி அந்த மவுண்டைன் மேலே ஏறுற மாதிரி அதெல்லாம் வந்து இருக்கும். அதுவும் உங்களால் பார்க்க முடியும். அடுத்ததாக அந்த வேலை நம்ம பார்க்குறது என்னென்னா, பயக்கரா டேமோட ரிசர்வாயர். அதாவது நம்ம டேம்குள்ளே போக மாட்டோம், பட் ஆனால் வந்து அந்த டேமோட மதகுலேருந்து வரக்கூடிய தண்ணி அழகாக வர காட்சியை வந்து நம்மளால் அந்த வியூ பாயிண்ட்டை வந்து அங்கேருந்து நம்மளால் பார்க்க முடியும். இதுக்கு அடுத்தது நம்ம பயக்கரா ஃபால்ஸுக்கு தான் போக போகிறோம். அதை நான் வந்து அடுத்த விலாகில் போடுறேன். கீப் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.